அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முதல் தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னோக்கி செல்கிறார். சித்திரை மாதம் 28ஆம் தேதி குருபகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தற்போது சூரிய பகவான் அஸ்தமனத்துக்கு பிறகு கிழக்கு நேர் உச்சி வானத்தில் குரு பகவானை தரிசனம் செய்யலாம். விருச்சிக ராசிக்கு 2, 5ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசிக்கு குரு பகவான் பகை, தொட்டிலையும் ஆட்டுவார், குழந்தையும் கிள்ளி விடுவார். இரண்டும் கெட்டான் பலனை இந்த குரு பகவான் கொடுப்பார். ராசிக்கு 7வது வீட்டிலே கோச்சாரத்திலே குரு வரும்போது பொன் பொருள், வீடு, நிலம், சொத்து, திருமணம் இப்படி எல்லா சுகபோகங்களையும் குரு பகவான் கொடுப்பார். கடந்த 4 மாதமாக 7வது வீட்டிலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி சென்றார். அப்போ பார்த்திங்கன்னா 6வது வீடு இயங்கி கொண்டிருந்தது. தனித்த குரு 7ஆம் வீட்டில் அமரும்போது கேந்திராதிபதி தோஷத்தையும் ஏற்படுத்துவார். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுந்தது. இப்போ கடந்த 4 மாதம் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியின் அவஸ்தைகள் கடுமையாக இருந்திருக்கும். நோய் நொடி, மருத்துவ செலவு, குறிப்பாக விருச்சிக ராசி என்பதற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் நவ கிரகங்களில் 9 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து அந்த கிரகத்தினுடைய திசை இப்போ நடந்துச்சுன்னா கடுமையாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும். கடன் காட்சி தொந்தரவு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத பொழப்பாக விருச்சிக ராசி என்பதற்கு இருக்கும். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நிம்மதி இல்லாத அமைப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடர்களிடம் காமித்து பலன் தெரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா சதய நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சதயம் என்பது ராகு பகவானுடைய நட்சத்திரம். ராகு சனி பகவான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ராகு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது அது பூர்வீக சொத்துக்கள் வழியாக, பிள்ளைகள் வழியாக தொந்தரவுகள் வரும். கோச்சாரத்திலே 5வது வீட்டிலே ராகு வரும்போது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா கர்ம காரியங்கள் செய்கிற மாதிரி பங்காளிகள் வழியில் பெரியோர்கள் இறந்து கர்ம காரியங்களை ஏற்படுத்திவிடும். 2க்கும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் 7வது வீட்டிலே தனித்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் பெயர்ச்சி வரை குருவுக்கு வீடு கொடுத்தவர் சுக்கிர பகவான் குரு பகவான் வீட்டில் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில். அவர் வக்கரகதியில் கடந்த 4 மாதம் பின்னோக்கி செல்லும்போது சில பேருக்கு நோய் நொடி, கட்டி, கொப்பளம், ப்ரெஷர், பிபி, இரத்தம் சம்பந்தப்பட்ட நோயெலாம் வந்திருக்கும். சதய நட்சத்திரத்திலே கிரகம் அமர்ந்து திசை நடந்தவர்களுக்கு மரணம் கூட ஏற்பட்டிருக்கும். ஏன்னா 2, 5ஆம் வீட்டின் அதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது இழுத்து பிடிக்க கிரக பலம் இல்லாமல் இருந்தது. 7வது வீட்டிலே குரு வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும்போது பகை கேடு நீங்கும். இனிமேல் அடுத்த 3 மாத காலம், அதாவது தை 29 முதல் மாசி, பங்குனி, சித்திரை மாதம் 28ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த 3 மாத காலம் விருச்சிக ராசிக்கு குரு பலன் சிறப்பாக இருக்கிறது. இனி எல்லா வழியிலும் குரு பலன் உங்களுக்கு கிடைக்கிறது. இழுத்து பிடிக்க குரு பகவான் இருக்கிறார். 7வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது விருச்சிக ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வேலை நன்றாக கிடைக்கும். சம்பளம், வருமானம், பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ரெட்டிப்பாக லாபம் எடுக்கலாம். எதிர்பாராத அளவுக்கு பண வரத்து உண்டு. 7வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும்.
இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் உண்டு. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது இளைஞர்களுக்கு காதல் திருமணமும் உண்டு. நட்பு உறவுகள் வழியில் ஆதரவு உதவிகள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியோன்யம் பிரியம் போகச்சுகம் உண்டு. கூட்டாளிகளுடன் கூட்டு சேர்ந்து தொழில் தொடங்கலாம். அந்த தொழில் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் இந்த கால நேரத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த 3 மாத காலம் உங்களுக்கு குரு பலன் இருக்கிறது. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 11வது வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே செவ்வாய் சுக்கிரன் ராகு 4 கிரக பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. கண்டிப்பாக தொழில் வேலையில் நல்ல வருமானம் பார்க்கலாம். லாபங்களை பன்மடங்கு கொடுக்க போகிறது. கன்னிராசி நிலராசி. விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் அதிக அளவு வருமானத்தை ஏற்படுத்தி தரும். பணம் சேமிக்க முடியல, அரசியலில் முன்னேற முடியல, ஏறுமாறாக இருந்துச்சுன்னா இனிமேல் அடுத்த 3 மாத காலம் உங்களுக்கு ஏறு முகம்தான். குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது. குரு பார்க்க கோடி நன்மை உண்டு. 1008 கஷ்டம் இருந்தாலும் விருச்சிக ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கும். சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து அவருடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலே சுகக்கேடு தான். சின்னதாக நோய் வந்தாலும் பெரிய அளவு சீரியஸாக போயிடும். அது கடந்த 4 மாதமாக அப்படி இருந்துச்சு. தற்போது குரு வக்கர நிவர்த்தி அடைந்து விருச்சிக ராசியை பாரி செய்யும்போது பெரிய நோயாக இருந்தாலும் சின்னதாக காணாமல் போயிடும். மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு நோயை அகற்றி விடலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. மாரகஸ்தானத்திலே குரு பகவான் பார்வை விழும்போது மரண கண்டத்தில் இருந்து கூட விருச்சிக ராசி என்பவர்கள் தப்பித்து விடலாம். ராசி அதிபதி 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பங்குனி மாதம் வரை அஷ்டமத்திலே ராசிநாதன் இருக்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. ஏன்னா செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. குரு பகவான் பாரி செய்யும்போது மரண கண்டத்தில் இருந்து தப்பித்து விடலாம். செவ்வாய் இரத்த காயங்களை ஏற்படுத்துவார். இதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். எல்லா நாளும் எல்லா கிரகங்களும் யாருக்குமே சப்போர்ட்டாக இருந்ததே கிடையாது. ஒரு கிரகம் இழுத்து பிடிச்சுன்னா ஒரு கிரகம் கையை விடும். அர்த்தாஷ்டம சனி 4ஆம் வீட்டில் இருக்கும்போது தாயாருக்கு மனசுக கேடு. தாயார் உங்களை நினைத்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அல்லது தாயாருக்கு உடல் ஆரோக்கிய சுகக்கேடு இப்பெல்லாம் ஏற்படுத்தும். அதுவும் இல்லை அப்படின்னா வீடு நிலம் வண்டி வாகனம் இப்படி சொத்து பத்து வெளியில் பிரச்சனைகளை உண்டாக்கும். இதெல்லாம் குரு பகவான் பாரி செய்யும்போது அடுத்த 3 மாத காலம் விருச்சிக ராசிக்கு சால்வாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி வரும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரக திசை நடந்துச்சுன்னா, நல்ல புத்தி நடந்துச்சுன்னா இந்த காலகட்டம் எதிர்பாராத வளர்ச்சி, நல்ல வருமானம், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றால் சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கடுமையான பாதக பலனை செய்யும். கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்திவிடும். குரு 7ஆம் இடம், சனி பகவான் 4ஆம் இடம். பங்குனி மாதம் 22ஆம் தேதி வரை சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சந்திர பகவான் விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதி. அவருடைய நட்சத்திரத்திலே தன குடும்ப வாக்கு புண்ணியஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம். குடும்ப மேன்மை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. பாக்கியங்கள் உண்டு. ராசிநாதன் நட்சத்திரத்திலே குரு சஞ்சாரம் செய்யும்போது பங்குனி மாதம் 22க்கு பிறகு வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும்.
பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பங்குனி 22க்கு பிறகு விருச்சிக ராசி என்பதற்கு குருபகவான் ஏற்படுத்துவார். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.